இப்ப இந்த சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த ஒரு சமயத்துல தான் வந்து பார்த்தனாக்கா நம்ம இந்த வார்டனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனாக்கா ஒரு பக்கம் இந்த மகேஷ் வந்திருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா அவங்கள வந்து பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தனாக்கா இந்த மித்ராவும் பார்த்தா நம்ம மகேஷ் வந்து தடுப்பாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம மித்ரா வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நடக்கவே இல்லை. நம்ம ஆனந்திய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் அந்த இடத்துல இல்லாம என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த செயின் எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வார்டனை பார்க்கறதுமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வந்து ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து போயிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து பாத்தோன்னா என்ன ஆச்சு, நம்ம வார்டனை பார்க்க கூடாதுன்னு தடுத்த இந்த மித்ராவையும் திட்டிட்டு நம்ம மகேஷ் உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்ததுமே அங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கடைசியில நம்ம வார்டனை வந்து போயிட்டு ஒரு வழியா பாக்குறாங்க. இப்ப இந்த மித்ரா வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா போயிட்டு இந்த மகேஷோட அம்மா கையில வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த மகேஷ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வார்டனை பார்க்கறது வந்திருக்காரு, அதுவுமே எனக்கு ஏதோ பர்சனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. பேசின அந்த ஒரு சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மித்ரா வந்து கால் பண்ணி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க மகேஷோட அம்மா கிட்ட, இந்த மாதிரி பர்சனல் ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க என்ன பர்சனல் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது வந்து பார்த்தனாக்கா அவங்களுமே ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இந்த சாதாரண ஒரு வார்டன் அவ கையில வந்து போயிட்டு இவனுக்கு என்ன பர்சனல் இருக்க போகுது, என்ன மகேஷ் ஏதோ புதுசா வந்து பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்தனாக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தனாக்கா பெரிய டவுட்ன்ற ஒரு விஷயம் வந்தது. இப்போ வார்டனோட பொருள் ஒரு பக்கம் பார்த்தா திருடி வச்சுட்டு இந்த மித்ரா பண்றது ரொம்ப வந்து கேவலமா வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தனாக்கா இந்த வார்டனுமே வந்து பார்த்தனாக்கா ஒண்ணுமே வந்து பண்ண முடியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல நம்ம மகேஷ் வந்து பார்த்தனாக்கா போறாங்க. போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிற அந்த ஒரு சமயத்துல வந்து பார்த்தனாக்கா நம்ம வார்டனுக்காலுமே வந்து பார்த்தனாக்கா நம்ம மகேஷ் வந்து உண்மை வந்து சொல்ல போறாரு. ஏன்னா வந்து பார்த்தனாக்கா நான் தான் வந்து பார்த்தனாக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த ஆனந்திக்காக தான் இவ்வளவு வந்து உங்களை டார்ச்சர் பண்றாங்க, அதுக்காக ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு போது இல்லப்பா நான் தான் உங்களுக்கு பெரிய உண்மையை சொல்லணும், இந்த உனக்கு உண்மையான அம்மா யாருன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான் என்னோட உண்மையான அம்மா யாரு, அப்ப பொய்யான அம்மா இன்னொருத்தர் எனக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போதுதான் வந்து பார்த்தனாக்கா நான் தான்பா உனக்கு அம்மா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுமே பார்த்தனாக்கா அந்த ஒரு இடத்துல நம்ம மகேஷுமே வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு அம்மாவா அப்படின்னு வந்து சொல்லும் போது ஆமாப்பா இந்த மாதிரி நான் தான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்னதுமே வந்து பார்த்தனாக்கா வாய் அடிச்சு போய் வந்து நிக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, எதுக்கு இந்த உண்மையை வந்து இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும் போது வந்து பார்த்தனாக்கா இப்ப நம்ம மகேஷ் வந்து கேட்க இந்த வார்டனுமே சைலண்டா வந்து நிற்கிறாங்க. நம்ம வார்டன் இந்த டைம்ல உண்மை போட்டு உடைச்சு ரொம்ப சூப்பர் அப்படி நினைக்கிறாங்க. வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.